நடக்கிற போட்டி வச்சா நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குவ போல இருக்க. என்ன ஸ்பீடு. சர்டிபிகேட்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இரு. என்ன எதுக்கு வழி மறைச்சிட்டு இருக்க? வழி விடு. இருங்கறல்ல. எதுக்கு நீ இப்படி கோவப்படுற? உன் அப்பத்தா பண்ண வேலைக்கு கோவம் வராம என்ன செய்யும்? ஏன் இப்ப கத்துற? ரோட்ல போற வரவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்க போறாங்க. பாக்கட்டும். அப்பவாவது உன் குடும்ப லட்சணம் என்னன்னு அவங்களுக்கு தெரியட்டும். இல்ல மீனாட்சி. பேசாத. நீ உங்க அப்பத்தா மாதிரியே தான் இருக்க. வாயை திறந்தா போய் செய்யறதெல்லாம் பித்தலாட்டம். அப்படியே இருத்தா. நான் எங்க அம்மா மாதிரி. உங்க அப்பத்தா பேசுற பேச்செல்லாம் கேட்டுட்டு வாயை மூடிட்டு நிக்கதானே செஞ்ச. இல்ல மீனாட்சி, பிரச்சனை பெருசா கூடாதுன்னு. அதுக்காக அப்படிதான் நிப்பாங்களா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்க. அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம என்ன பேச்சு பேசுறாங்க. அதை யாராவது தட்டி கேக்குறீங்களா? அட நீ வேற. தட்டி கேட்டாலும் குட்டிக்காரன் அடிச்சு கேட்டாலும் எங்க அப்பத்தா யார் பேச்சையும் கேட்காது. என் அக்கா என்ன தப்பு பண்ணா? அவளை எதுக்கு போட்டு இம்புட்டு கஷ்டப்படுத்துறீங்க? அப்பத்தா ஏன் அப்படி இருக்குன்னு எங்க யாருக்குமே தெரியாது. எனக்கு நல்லா தெரியும். என் மேல இருக்கிற கோவத்தை என் அக்கா கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. மீனாட்சி, எனக்கும் புரியுது. ஆனா யார் சொல்லி அப்பத்தா கேட்க போறது இல்ல. நீ கோவப்பட்டு ஒரு யூஸும் கிடையாது. என் அக்கா சொன்னதுக்காக தான் நான் அங்க இருந்து வந்தேன். இல்ல அந்த அப்பத்தாவ ரெண்டுல ஒண்ணு பாத்திருப்பேன். உன் கோவம் எனக்கு புரியுது மீனாட்சி. அதுல நியாயமும் இருக்கு. ஆனா இப்படி கத்துறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அப்போ என் அக்கா வாழ்க்கை எக்கேடோ கெட்டு போட்டுன்னு சொல்லி விட்டுற முடியுமா? அப்படி யாரு இப்ப விட சொன்னா? அப்படி யாரும் விடவும் மாட்டோம். அப்படியே யாரு விட்டாலும் நான் விட மாட்டேன். என் மதனிக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறது என் பொறுப்பு. சரியா? ப்ளீஸ் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாம் சரியாயிடும். என்ன நம்பு மீனாட்சி. போ.